ஆய், கிச்சனில் வந்தாலே எப்படி விசரத்தை கொட்டுதுன்னு பாருங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் பூரி, அதாவது பூரி போடுறதுக்காண்டி இந்த கரண்டி அன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். வீடியோ போட்டேன், இந்த வீடியோ இன்னும் போடலை. ஆமாம், அது ஒரு இடத்துக்கு போகிறேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. இந்த கரண்டி வாங்குறதுக்காண்டி தான் அன்னைக்கு நான் போவே செஞ்சேன். பூரி வந்து எனக்கு பிடிக்காது, பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து பூரி பிடிக்காது. நீ நான் சொன்ன வேலையை மட்டும் செய்ய, நீ அது குறுக்க விட்டு என்னது பேசிட்டு கிடக்கா? நீ குறுக்க பேசாத. இந்த பூரி வந்து நிறைய வந்து எண்ணெயில் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுனால வந்துட்டு அது என்னமோ தெரியல, சாப்பிட்டோன்னே அது ஒரு மாதிரி இருக்கும், ஏதோ உடம்புக்கே கழியாத மாதிரி இருக்கும். அதனால பூரியெல்லாம் நான் வந்து சாப்பிட மாட்டேன். இந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதுனால பிள்ளைங்க ஆசைக்காக பூரி. எங்கள் வீட்டில் ஒரு ஆள் பார்த்தோன்னே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன் தெரியுமா? பாமாயில் எண்ணெய், பாமாயில் எண்ணெயில் பொரிச்சிட்ருக்கேன்னா அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சரி, ஒத்தையில் செய்ய முடியாது. அங்கே ஒருத்தி உருட்டிகிட்ருக்கா, அங்கே உருட்டி தந்துட்டுருக்கா, நான் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரங்க காலையிலே மாவெல்லாம் பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தந்துட்டாங்க. அதனால் இன்றைக்கி சீக்கிரம் வேலை முடிஞ்சு